அனைவருக்கும் வணக்கம். அமைதிப்படை அமாவாசை அந்த படத்தில் வந்து சத்யராஜ் சொல்ல அப்படி மக்கள் சண்டை போட்டாங்கன்னா பழசெல்லாம் மறந்துடுவாங்க. அதே ஃபார்முலாவில் தான் இன்னைக்கு பிஜேபி கையில் எடுத்திருக்கிறது. 10 வருட கால ஆட்சியை வந்து பார்த்தா ஒட்டுமொத்தமாக ஒரு ராமர் என்ற கோயிலை வச்சு ஒட்டுமொத்த மக்களுடைய திசையை திருப்பி இருக்கிறாங்க. நம்ம ராமர் கோயில் எதிர்க்கல, அதை வந்து நம்ம ஏன்னா அது ஒரு மக்களுடைய நம்பிக்கை, அதுக்குள்ள நம்ம போக கிடையாது. ஏன்னா வந்து 10 வருட செய்த சாதனைகள் ஏதாவது ஒரு திட்டங்கள் இல்லையா மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்து மக்கள்கிட்ட சொல்லி வாக்கு பெறறதுக்கு எந்த ஒரு திட்டங்களும் எதுவுமே கிடையாது. அதனால தான் வந்து மக்கள் வெறுத்து போயிருக்கிறாங்க. 2019 இதே வந்து கான்செப்ட் தான் பயன்படுத்தினாங்க. ஏன்னா புல்வாமா தாக்குதல் மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா பண மதிப்பீடு இழப்பு, ஜிஎஸ்டி இது எல்லாமே கடும் கோபத்தில் இருக்கும்போது அந்த புல்வாமா தாக்குதலை வைத்து பயன்படுத்தி ஒட்டுமொத்தமாக திசை திருப்பிட்டாங்க மக்கள். பற்றியா மோடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இரும்பு மனிதர், பாகிஸ்தானை எதிர்த்து அப்படி பாகிஸ்தான் வந்து இந்தியா வந்து தாக்க முடியல அப்படின்ட்டு. நாம் வைக்கிற ஒரே கேள்வி என்னன்னா 130 கோடியுடைய மக்களுடைய பிரதமர் அவர் 130 மக்கள் கோடியுடைய பாதுகாப்பு என்ன உறுதிப்படுத்துகிறாங்க? எந்த ஒரு கேள்வியுமே அன்னைக்கு மீடியாவும் எந்த ஒரு பத்திரிகையும் வைக்கல. ஏன்னா வந்து மீடியா பத்திரிகை அத்தனையும் வந்து விலை போயிடுச்சு அன்னைக்கு. அதே தான் இன்னைக்கும் அதே கான்செப்ட் தான் 2024 தேர்தலை மையப்படுத்தி ராமர் கோயில் ஒரு திறந்து மக்கள் திசை திருப்பி இருக்கிறாங்க. ஆனால் வந்து மீடியாவும் பத்திரிகை என்ன சொல்றதுன்னா பற்றியா மக்கள் மோடி வந்து சொன்னதை செஞ்சுட்டாரு, அதனால் திரும்ப அதை சொல்றாங்க. அதே கேள்வி நம்ம என்ன கேட்குறோம்னா அதே தேர்தல் அறிக்கையில் அதை மட்டும் சொன்னா அப்படி ராமர் கோயில் மட்டுமே திறப்புன்னு சொன்னா அப்படி கருப்பு பணத்தை மீட்டெடுப்பேன், 15 லட்சம் அக்கௌண்ட்டில் போடுவேன், 2 கோடி இளைஞர்களுக்கு வருடத்திற்கு வேலை வாய்ப்பு கொடுக்குன்னு சொன்னா அப்படி இதெல்லாம் செஞ்சா அப்படி ஏதாவது மீடியா ஏதாவது பத்திரிகை கேட்டிருக்குதா? எதுவுமே கேட்கக்கூடியது. ஏன்னா வந்து அவங்களை தொடர்ந்து திரும்ப எழுத வைக்கிறாங்க. உளவியல் ரீதியாக வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து மக்களை வந்து திசை திருப்புறாங்க. ஏன்னா வந்து ஒரு மோடி வந்து பார்த்து செல்வாக்கு இழந்துட்டா அப்படி திரும்ப சொல்றதுனால மக்கள் வந்து செல்வாக்கு இருக்கிறாங்க. மோடி தான் திரும்ப 2024 திரும்ப பிரதமர் வெற்றி பெறாருன்னு ஒரு விஷயத்தை வந்து திரும்ப சொல்லி மக்களை வந்து வற்புறுத்தி உளவியல் ரீதியாக நம்ப வைக்கிறாங்க. இதுதான் ஒரு பிஜேபி வந்து கையில் எடுத்து ஒரு கான்செப்ட். இதுதான் வந்து 21 கோடி அதாவது 130 கோடி மக்கள் தொகை 21 கோடி இளைஞர்கள், திறமை வாய்ந்த இளைஞர்கள். அந்த ஒரு இளைஞர்கள் ஏதோ ஒரு வேலை வாங்கி உறுதிப்படுத்திருக்கீங்க எதுவுமே கிடையாது. கேட்டால் பக்கடா போட்டு பிழைச்சிக்கிட்டு அன்னைக்கு பிஜேபி அரசு இதே தான் சொல்லிச்சு, இன்னைக்கு அதே தான் சொல்றாங்க. ஏன்னா வந்து இவங்ககிட்ட இந்துக்களுக்கான ஆதரவான கட்சி அப்படின்றாங்க. இது வரைக்கும் எந்த இந்துக்களுக்கு இவங்க போய் முன்னின்று ஏதாவது செஞ்சிருக்கிறாங்க? அதே உதாரணம் தமிழ்நாட்டில் 2023 டிசம்பர் மாதம் புயல் வந்தது. நிவாரணம் கொடுங்க, நிவாரண பேரிடர் அறிவிங்கன்னா அறிவிக்க முடியாதுன்னு நிர்மலா சீதாராமன் நக்கலா செய்தித்தாளெல்லாம் வந்து பேட்டி கொடுத்தது. அம்மா வந்து அன்னைக்கு வந்து உதயநிதி வந்து ஒப்பமிட்டு பணத்தை கேட்குறாரா அப்படின்றதெல்லாம் வந்து அப்படி தெனாவட்டா பேசுனது. இவர் வந்து அதான் சொல்றேன், இவர் அவங்க அப்பா மட்டும் பணத்தையும் கொடுக்க கிடையாது, நிர்மலா சீதாராமன் கொடுன்னு கேட்க கிடையாது, இவங்க அவங்க அப்பா மட்டும் பணத்தையும் கேட்க கிடையாது. 2 பேருடைய பிரச்சனைக்கு ஒட்டுமொத்த மக்களுடைய பலிக்கடை ஆக்கிட்டு இருக்கிறாங்க. அங்கே வந்து பாதிக்கப்பட்ட புயலால் பாதிக்கப்பட்டவங்க இந்துக்கள் தானே. அன்னைக்கு ஒன்றிய அரசு நேரில் போயிட்டு இந்துக்கள்லாம் பாதிக்கப்பட்டாங்க அப்படின்னு போய் நிவாரண நிதி கொடுத்துருக்கலாமல. அன்னைக்கு அவங்க இந்துக்களாக தெரியல, ஏன்னா அவங்க தமிழர்களாகவும் ஜாதியாகவும் மதமாக தான் தெரிஞ்சாங்க. இன்னைக்கு தேர்தல் வரும்போது இந்துக்களை வாருங்கள், ஒன்று சேருங்கள், இந்துக்களுக்கான ஆதரவான கட்சி பிஜேபி. எந்த இந்துக்களுக்கு எதாவது செஞ்சிருக்குது? ஏதோ ஒரு பத்திரிகையில் சொல்லுங்க, ஒரு செய்தி இதெல்லாம் எங்கே காட்டுங்க, எனக்கு இந்த வீடியோவில் காட்டுங்க இந்துக்களுக்கு ஒரு முன்னின்று செஞ்சாங்கன்ட்டு. ஒரு ராமர் கோயில் கட்டிட்டு ஒட்டுமொத்த இந்துக்களுடைய வளர்ச்சி பொருளாதாரம் பெருகிடுமா? அந்த எந்த கேள்வியாவது பத்திரிகை ஏதாவது கேட்டிருக்குதா? இது வரைக்கும் ஏதாவது கேட்டிருக்குதா? எதுவுமே கேட்க கிடையாது. ஆக மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து தேர்தலுக்கு இந்துக்களை பயன்படுத்தி வாக்கு வந்து அறுவடை செய்கிறாங்க. அவ்வளோதான். இவங்க இந்துக்களுக்கு ஆதரவான கட்சிகள் இல்லை. பிஜேபி இந்துக்களுக்கான எதிரான கட்சி, மனித குலத்துக்கு எதிரான கட்சி. நன்றி, வணக்கம். பாரதத்தில் சொத்து சண்டை தீரவில்லை, வீதிக்கோரு கட்சி உண்டு, சாதிக்கோரு